ஹே கைஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 6 ஆஃப் நீட் சீரிஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருந்தோம். ஸோ எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கு வீடியோ. ஸோ இன்னொரு அடுத்த வீடியோ வேணும் மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்ற சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு டே 2 தான். ஸோ இன்றைக்குமே அரௌண்ட் 5 to 6 கொஸ்டின் வரைக்கும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து நிறையா நாலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி சீசன் இன்னொரு 3 to 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து டே 2 ஆஃப் கொஷின் சால்விங்கில் இருக்கோம். ப்ரீவியஸாக ஒரு 6 கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். ஃபாலோட் பை இன்றைக்கி உள்ள கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் which is equal to moles into atomicity into Na. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்கலாம். இது வந்து மோலார் மாஸ், இது வந்து கிவன் மாஸ், n வந்து மோல், கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து மோல் கேல்குலேட் பண்ணுவோம். இல்லை கிவன் மாஸ் வந்து 212 இருக்குது, டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து 106 இருக்குது. இதில் வந்து மோல் வந்து 2 கிடைக்கிது. இன்ட்டு அட்டாமிசிட்டி பண்ணணும்ல. இங்கே அட்டாமிசிட்டி எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, இதில் வந்து 2 இருக்குது, கார்பன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 3 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6 கிடைக்கும். இப்போ இந்த 2ஓட 6 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 12. அப்போ இதோட ஆன்சர் 12 Na. அதே மாதிரி அடுத்து பார்க்கலாம். B which is equal to 248 divided by 62 which is equal to 4. இப்போ இதில் என்ன இருக்குது, இங்கே 1, இதில் வந்து 2, அப்போ இன்ட்டு 3 which is equal to 12 Na. அப்போ சி பார்க்கலாம். சியில் வந்து 240 டிவைடட் பை 40 which is equal to 6. இந்த இடத்துல ஒரு Na ஒரு OH வருது, இன்ட்டு 3 18 Na வருது. இது டி. டியில் வந்து 12 டிவைடட் பை 2 which is equal to 6. அங்கே ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது, அப்படின்னா இது வந்து 12 Na. அடுத்து இ வந்து 220 டிவைடட் பை 44 which is equal to 5. CO2 அப்போனா இதில் வந்து 3 இருக்குது, இன்ட்டு 3 which is equal to 15 Na. இவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எதெல்லாம் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 12 Na ஈக்குவல் இருக்குது 1A, அடுத்து B, அதுக்கப்புறம் டி. அப்போ நம்ம ஏபிடி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து பாண்ட் எனர்ஜி வந்து கேட்டிருக்காங்க, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போனா ஒரு பாண்டை எவ்வளோ சீக்கிரம் வந்து உடைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே சிங்கிள் பாண்டை ஈஸியாக வந்து உடச்சிடலாம், ஏன்னா அதோட லென்த் வந்து அதிகம். அதான் நான் வந்து முன்னாடி இதுலேயே சொல்லியிருப்பேன், எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். இவனுக்கு லென்த்து அதிகம், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்டுக்கு லென்த்து கம்மி. இவனுக்கு லென்த்து கம்மினா எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் டிசோசியேஷன். இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் பாண்டு, இது வந்து ட்ரிபிள் பாண்டு, இது வந்து டபுள் பாண்டு. அப்போனா இருக்கிறதுல எதை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிங்கிள் பாண்டு. டிசோசியேஷன் எனர்ஜி வந்து அப்படின்னா யாருக்கு அதிகமாக தேவைப்படும், செகண்டுக்கு. அப்போ செகண்ட் ஃபாலோடு பை ஃபஸ்ட் sp2, தேர்ட் ஒன் sp3, sp3, sp2, sp. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் வந்து ஃபார்மேஷன் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போனா ஃபார்மேஷன் அப்படின்னா எப்போவுமே ஃபார்மேஷன் which is equal to ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். இப்போ ஃபார்மேஷன் என்ன ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க, Ba2 ப்ளஸ் SO4 2- which gives BaSO4னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிறிஸ்டலைசேஷன். அப்போ டெல்டா கிறிஸ்டல் which is equal to ப்ராடக்ட் என்னது, BaSO4. BaSO4 வந்து 349 மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ரியாக்டன் வந்து 2A Ba2 ப்ளஸ், அதுக்கப்புறம் SO4 2-. SO4 2- வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆஃப் 216னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது, 133 கிடைக்கிது. இந்த இடத்துல என்னதுக்கு 4.5 மைனஸ் ஆஃப் Ba2 ப்ளஸ். Ba2 ப்ளஸ் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா 133 ப்ளஸ் 4.5 which is equal to minus 128.5. செகண்ட் ஆப். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின், இந்த ஆக்சைட் கொஷின் வந்து எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அப்போ இது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும், டைம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 3 ஆக்சைட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து சூப்பர் ஆக்சைட்,
நார்மல் ஆக்சைடு, பெராக்சைடு. ஏன் ஒவ்வொரு ஆக்சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, இது எல்லாத்துலேயுமே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும். சூப்பர் ஆக்சைடில் -1/2 இருக்கும், நார்மல் ஆக்சைடில் -2, பெராக்சைடில் -1 இருக்கும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இந்த கொஷின் பார்ப்போமா? இந்த கொஷினில் KO2 இருக்குது, K வந்து தெரியாது. ஸோ X ப்ளஸ் ஆக்சிஜன் 2 × -1/2. இது கேன்சல் ஆகி இந்த பக்கம் -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு +1 இந்த 2 கொஷினில் இருக்குது. அதுக்கப்புறம் பெராக்சைடு நான் வந்து -1 சொன்னேன்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 2 × 1 ப்ளஸ் 2 × X which is equal to 0. இங்கே ஏன் 0 போடுறேன் அப்படின்னா, இங்கே மேலே எங்கேயுமே சார்ஜஸ் வந்து இல்லை, அதனால 0 போட்டிருக்கேன். சில இடத்துல இந்த SO4 2- இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கொஷின் முடிக்கும் போது லாஸ்ட்டு -2ன்னு எடுத்து பண்ணணும், அங்கே 0 போடக்கூடாது. இந்த இடத்துல 0 போட்டாச்சா, அப்போ 2x which is equal to -2. அப்போ x is equal to 2/2 -2/2 which is equal to -1. செகண்ட் ஒனுக்கு -1 வந்துருச்சு, இதான் ஆன்சர். இப்போ 6 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். 2 × 1 வந்து ஹைட்ரஜனோடது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து -2 × 4 which is equal to 0. இங்கே வந்து எக்ஸ் வச்சுக்கலாம், மீதி எல்லா டைமே அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். -2 இது வந்து 8, -8 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +8, இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2. therefore x is equal to 6. ஓகே, ஃபைனல் ஆன்சர் வந்து +1 -1 +6. அப்போ இது முடிஞ்சு. ஓகே, இன்றைக்கி வந்து இந்த கொஷினோட முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அரௌண்ட் 30 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 3 டேஸில் முடிக்கலான்னு. ஸோ அதை முடிச்சிடலாம், அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னுமே கெமிஸ்ட்ரி சாப்டர் கவர் பண்ணாமல் இருக்குது, அதையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பை கைஸ், ஸ்டே டியூன்.